வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் குருமணிகன். இந்த வீடியோவில் வந்து வாட் இஸ் ஈகோ அப்படின்றத பற்றி பேச போகிறேன். ஈகோனா ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு ஈகோன்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை பற்றி தான் பேச போகிறேன். நார்மலாக ஹியூமன் லைஃப்பில் வந்து ஈகோ அப்படின்னா ஒருத்தர் வந்து இன்னொருத்தனை சொல்லுவான் ஈகோயிஸ்டிக். அதாவது இவர் வந்து நல்லவர் மாதிரியும், அவர் வந்து ரொம்ப அவனுக்கு நான் பண்ணிக்கிற மாதிரியும் இவர் நினச்சிட்டு இவர் வந்து அவர் ஈகோயிஸ்டிக்னு கூப்பிடுவார். ஆனால் தட்ஸ் நாட் ட்ரூ. ஈகோன்றது எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. ஓகே, ஸோ அந்த ஈகோ வேறு, இந்த ஈகோ வேறு. ஸோ ஸ்பிரிச்சுவலிட்டியில் நம்ம சொல்கிற ஈகோ, அதாவது இந்த க்ரியேஷன் நடக்கிறதுக்குன்னு ஒரு ஈகோ இருக்குது. நடக்கிறதுக்குன்னு இல்லை, அது தப்பாக நடக்கிறதுக்குன்னு ஒரு ஈகோ இருக்குது. ஓகே, இந்த ஈகோவால் தான் வந்து இந்த உலகமே வந்து வேறு மாதிரி நடந்துகிட்ருக்கு. சஃபரிங்கிறது போயிட்டுருக்கு. எல்லாம் ஜனங்கள் வந்து கஷ்டப்படுறதுக்கு, மனுஷங்க கஷ்டப்படுறதுக்கு காரணமே இந்த ஈகோ தான். ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாட் இஸ் தட் ஈகோ அப்படின்றத நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஜெம்ஸ் பால், அதை வச்சு நான் இது கொடுக்கலான்னு இருக்கேன். ஒரு ஜெம்ஸு விற்பாங்கள்ல, குட்டி குட்டி சாக்லேட்ஸ். அப்போ வந்து ஒரு பால் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே ஜெம்ஸ் போட்டிருப்பாங்க கரெக்டாக. ஸோ இப்போது நம்ம வந்து அந்த பால் பார்க்குறோம். ஓகே, இது வந்து ஜெம்ஸ் பால் அப்படின்றது, இதுக்குள்ளே இருக்கிற ஜெம்ஸ் அப்படின்றது அந்த சாக்லேட்டோட நேம். ஓகே, அது யார் வச்சா? நம்ம வச்சோம். ஓகே, மனுஷன் வச்சான். ஓகே, அதுக்குள்ளே குட்டி குட்டியாக சாக்லேட்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே சாக்லேட்ஸ் இருக்குன்றது யாருக்கு தெரியும்? நம்மளுக்கு தெரியும். அது சாக்லேட்னு பேர் வச்சது யார்? நம்ம. அப்புறம் அந்த சாக்லேட் ஒன்று ஒரு கலரில் இருக்குது. ஒன்று க்ரீன், ஒன்று ப்ளூ, ஒன்று எல்லோ, ஒன்று ப்ரௌன். ஓகே, அந்த கலர்ஸ்க்கெலாம் யார் பேர் வச்சா? ஹியூமன். தட்ஸ் ஹியூமன் ஹியூமன் மைண்ட். ஓகே, ஸோ நம்ம இந்த ஒரே ஒரு அதை வாங்குகிறோம். சின்ன பசங்க வந்து அந்த பால் வச்சு விளையாடுவாங்க, சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. அதோட டேஸ்ட் அவ்வளோ தான். ஓகே, நம்ம சாப்பிட்டாலும் அதே தான். நம்ம பால் என்ஜாய்லாம் பண்ண மாட்டோம், ஆனால் அதை ரெக்கக்னைஸ் பண்ணுவோம். இந்த பால் அப்படின்னு ஒன்று ரெக்கக்னைஸ் பண்ணுவோம். அந்த பால்னு பேர் வச்சது யார்? ஹியூமன் மைண்ட். ஓகே, இது ரவுண்டாக இருக்குது அப்படின்னு அந்த ரவுண்ட் அப்படின்னு அந்த ஷேப்புக்கு பேர் வச்சது யார்? ஹியூமன் மைண்ட். ஓகே, ஸோ ஹியூமன் மைண்ட் என்ன ஒரே ஒரு ஜெம்ஸ் பாலில் சாப்பிட்றது மட்டும்தான் நம்ம வந்து திங்க் பண்ணுறோம். ஆனால் நம்ம அதுக்கு என்ன வேலை செஞ்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அதை பார்க்கும்போதே இட்ஸ் அ ரவுண்ட் ஷேப் அப்படின்றது ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட மைண்டில் அது ரெக்கக்னைஸ் ஆகிடும். நம்ம அதெல்லாம் திங்க் பண்ணுறதில்ல, பட் யூ வில் ரெக்கக்னைஸ் தட் இட் இஸ் ரவுண்ட் ஷேப். ஓகே, பிகாஸ் ஹியூமன் மைண்ட் கிரியேட்டட் த ஷேப் நேம் ரவுண்ட். அதுக்கப்புறம் இட்ஸ் அ பால்னு ஒரு விஷயத்த நம்ம மைண்ட் வந்து க்ரியேட் பண்ணிருக்கு. இந்த ரவுண்டாக இருந்தால் அது இந்த பால் ஷேப்பில் இருக்க பால், விளையாடுற மாதிரி பால் அப்படின்றத நம்ம ஹியூமன் மைண்ட் க்ரியேட் பண்ணிடுச்சு. அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ள ஜெம்ஸ்ன்னு இருக்குது. ஜெம்ஸ்ன்றது கம்பெனி நேம் அது. ஓகே, அதை க்ரியேட் பண்ணது யார்? ஹியூமன் மைண்ட். சாக்லேட் அப்படின்னு ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணது யார்? பேர் க்ரியேட் பண்ணது நம்ம ஹியூமன் மைண்ட். ஓகே, அதுக்கப்புறம் அதை சாப்பிட்றோம். ஓகே, இது சாப்பிட்ணும். ஓகே, சாப்பிட்டா அதை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றது க்ரியேட் பண்ணதும் நம்ம ஹியூமன் மைண்ட் தான். ஓகே, ஸோ இத்தனை விஷயம் பேருங்க. லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி நாம ரூப விவகாரம் தான் மேட்ரு. விவகாரன்றது என்னது? சாக்லேட் சாப்பிட்டா இனிப்பாக இருக்குன்றது அது ஒரு விவகாரன்றது, அதோட கேரக்டர். பால் அப்படின்னா அந்த பால்லாம் விளையாடுறதுக்குன்னு யூஸ் பண்ணுறது, அதனால அது விவகாரா, அது வந்து இட்ஸ் எ கேரக்டர். ஓகே, பட் பால்ன்றது என்னது? பேர், நாம. ரூபான்றது எப்படி இருக்குது? ரவுண்டாக இருக்குது, அது ரூபா. இந்த நாம ரூப விவகாரம் இதில் மெயின் கல்ப்ரேட் யாருன்னா நாம. ஓகே, நாமனா பேர். அதே மாதிரி தான் நாமம் சொல்லுவாங்கள்ல, கோயிலில் ஒரு சாமிக்கும் நாமம் சொல்லுவோம். அதாவது விஷ்ணு, சிவா, இதெல்லாம் நாமம்ன்றதை வச்சு யார்? நம்ம. அதுதான் மேட்ரு. அங்கே பிரச்சனையாக தான். எனக்கு பேர் மணிகண்டன், என் ஷேப் இப்படி இருக்கும். ஓகே, மணிகண்டன்ற பேர் வச்சது யார்? எங்கள் அம்மா அப்பா. அதுதான் வந்து பிரச்சனை, எனக்கு பேர் வச்சது தான். ஓகே, ரூபம்ன்றது யூனிவர்ஸோட வேலை. ஓகே, விவகாரன்றது அது நான் பண்ண வேலை. ஓகே, நான் எப்படி வாழ்ந்த, போன ஜென்மத்தில் எப்படி வாழ்ந்து, இந்த ஜென்மத்தில் எப்படி வாழ்ந்துட்டுருக்குன்றது இது நான் என்னோடய மைண்ட் பண்ணுற வேலை. அதை விட்டுலாம். மெயின் கல்ப்ரேட் யாருன்னா இதில் நாம. ஓகே, பிரித்து பார்க்குறது. நான் வேறு, இது வேறு அப்படின்னு பிரித்து பார்த்ததுனால தான் வி கெப் த நேம்ஸ் ஃபார் எவ்ரி திங். ஓகே, ஸோ இப்போ ஒரு டாக் இருக்குது, சேம் ஐ எம் டெல்லிங் த நேம். ஓகே, இப்போ இந்த பாலுக்கு ஜெம்ஸ்ன்னு கம்பெனி பேர் இல்லை. ஓகே, எடுத்துனோம், கம்பெனி பேர் இல்லை. இப்போ நம்ம இதை எப்படி பார்ப்போம்? வி see it as a ball அண்ட் உள்ள ஜெம்ஸ் இருக்குது, ஐ மீன் சாக்லேட்ஸ் இருக்குது, கலராக இருக்குது. ஓகே, நான் என்ன பண்ணுறோம்? இந்த பால்ன்ற பேரை மறந்துடும். நம்ம வச்ச பேர் தானே, நம்மளே மறந்துடும். ஓகே, பால்ன்ற பேரை மறந்துட்டேன். இப்போ எனக்கு ஐ ஹாவ் சம்திங் இன் மை ஹேண்ட். இப்போ ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே சாக்லேட்ஸ் இருக்குது. இப்போ சாக்லேட் அப்படின்றது பேர் நான் வச்சேன். இப்போ நான் சாக்லேட்ன்ற பேரை எடுத்துட்டேன். ஓகே,
still there is things, something inside, but it's not chocolate because நான் பேர் வைக்கல. ஓகே, உள்ள ஒன்று இருக்குது, உள்ள ஒன்றையாக இருக்குது, கலராக இருக்குது ஒன்று ஒன்றா. ஸோ ஒன்று க்ரீன் கலர், ஒன்று ப்ளூ கலர், ஒன்று பர்பிள் கலரில் இருக்குது. ஓகே, இப்போ நான் அந்த கலரை நான் வச்சது பேர், அந்த நான் பேரை எடுத்துட்டேன். ஸோ எடுத்துட்டேன்னா என்ன ஆகும், உள்ள கலரில் இப்போ ரவுண்டாக விஷயங்கள் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ அதை பார்க்கும்போது சாக்லேட் அப்படின்றது நான் வச்ச பேர், அந்த சாக்லேட்ன்ற பேர் எடுத்துட்டேன். சம்திங் இஸ் தட். ஓகே, சம்திங் இஸ் தட். ஓகே, நோ நேம். இப்போ என்ன பண்ணுறோம், அது எந்த பேருமே இல்லை, நம்ம தாட்டில் எதுவுமே வரப்போகிறதில்ல, எதையுமே நம்ம ரெக்கக்னைஸ் பண்ண போகிறதில்ல. சம்திங் இஸ் தேர், வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு எக்ஸ்பீரியன்ஸ் இட். அதை நம்ம தூக்கி வாயில் போட்டாலும் வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு எக்ஸ்பீரியன்ஸ் த ஸ்வீட்னஸ் ஆஃப் தட் திங்கிங், நாட் சாக்லேட். இப்போ அதே மாதிரி தான் என்ன ஆகுது, ஒரு நாயை பார்க்குறோம், அது நாயின்னு சொல்லிட்டோம். ஸோ வி ஆர் செப்பரேட்டிங் த டாக் ஃப்ரம் அஸ். அதுக்கு நாயினே பேர் வைக்கல அப்படின்னா வி நோ தட் இட்ஸ் நாட் லுக்கிங் சேம் அஸ் us, but we know it's not a dog. I am not Manikandan. Okay, அப்படின்னு பார்க்கும்போது that dog and me will be the same creation. அவ்வளோதான். I will just experience that thing that will experience this thing, that will not experience a human being. Human beingன்றது யார் வச்சா, நான் வச்சேன். அது டாகுன்னு யார் பேர் வச்சா, ஹியூமன் பீயிங்ஸ், ஹியூமன்ஸ் மைண்ட் வச்சு. ஸோ இந்த நான் ஹியூமன் பீயிங்கிற பேரையும் இது ஒரு டாக்ன்ற பேரையும் எடுத்துட்டோன்னா, அங்கே பேர் இல்லைனாலே என்ன ஆகுது, டாக் வில், திஸ் திங் வில் சி திஸ் திங் வில் சி தட் திங். அவ்வளோதான், சிம்பிள் திங். ஓகே, ஸோ பேர் வச்சோம்ல, அதுதான் ஈகோ. ஓகே, ஜஸ்ட் சிம்பிள் திங். ஓகே, அதே மாதிரி தான் இப்போ எனக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அது என்னன்னு நான் வச்சது என்னோடய மைண்டில். இட்ஸ் ஜஸ்ட் அ தாட். ஓகே, நேம் தான் அதுவும். ஓகே, என்னென்ன அப்படின்னு சொன்ன உடனே நான் அங்கே பிரிச்சுட்டேன், ஒரு க்ரியேஷன்லேருந்து நான் பிரிஞ்சு வந்துட்டேன். என் குழந்தை, என்னோடய பையன், என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன்னா ஐ கேவ் தட் நேம். ஓகே, நேம் வேறையாக இருக்கலாம், என் பொண்ணுக்கு பேர் லக்ஷணாவாக இருக்கலாம், பட் என் குழந்தைன்னு சொல்கிறது ஒரு பேர் தான், நாமம் தான். இப்போ ஒரு எப்படி ஒரு விஷ்ணுன்னு இருந்தால் அவருக்கு ஒரு கோவிந்தா, கோபாலா, நிறைய பேர் இருக்குல்ல, அந்த மாதிரி நாமங்கள் நிறைய. ஓகே, என் பொண்ணுனாலும் லக்ஷனானாலும் ரெண்டுமே நாமம் தான். ஸோ அதை வச்சதுனால தான் ஐ ரெக்கக்னைஸ் ஹர் ஆஸ் மை டாட்டர், ஐ ரெக்கக்னைஸ் ஹர் ஆஸ் லக்ஷனா, ஷீ ரெக்கக்னைஸ் மீ ஆஸ் டேட் மணிகண்டன். ஓகே, எல்லாருமே அந்த மாதிரி ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. ஸோ த நேமிங் இஸ் த ப்ராப்ளம். The language naming is the problem. Okay, so if you take all the namings from the universe, there will be no naming, there will be no discrimination, everything will be just things, including me, including you, including everything. Daughter nanga irukadu, குழந்தை, என்னோட குழந்தை என்ன பெற்றதுன்னு இருக்காது, என்கிட்டேருந்து வந்ததுன்ற இது கூட பெருசாகவே அட்டாச்மெண்ட் இருக்காது. அங்கே எல்லாத்தையுமே ஐ வில் see as a things. இங்கே தனியாக அங்கே எங்கேருந்தோ ஒரு விஷயம் வந்து என்னோடய ஒய்ஃப் பாடியிலேருந்து ஒரு விஷயம் வந்துச்சு, அவ்வளோதான். இதுவும் திங்கு தான், அங்கேருந்து வர திங்கு தான். ஐ வில் ஜஸ்ட் see both of the things as things. I will not see this thing as my daughter and other thing as some stranger's daughter, and I don't have to give love to that child but to my child. நான் சில பேரண்ட்ஸ்லாம் பார்க்குறேன், அவங்க பசங்கன்னா அப்படியே உயிரை விடுவாங்க. see it's all coming, பட் மற்றவங்கள வந்து மற்ற குழந்தைங்கள வந்து அந்த அளவுக்கு இது பண்ண மாட்டாங்க. ஸோ it's all coming from the naming, you know. So this is called ego. இப்போ நான் எதெல்லாம் பிரித்து பார்க்குறேனோ அது ஈகோ. இந்த ஈகோ போகணுன்னா முதல்ல you have to take all the namings. You have to see everything as things, including yourself. You're just a thing. Okay, you're not just big. Some bad word is coming. You're not something big. You are nothing. You are a thing. You are a thing or nothing. எப்படின்னா சொல்லிடுவோம், பட் யுவர் திங், தட்ஸ் இட். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈகோ போகணுன்னா இதுதான் பண்ணணும். ஓகே, ஸோ யூனிவர்ஸில் இது ஒரு பெரிய ட்ரீம். இப்போ நான் போன வீடியோவில் யூனிவர்சல் மைண்ட் அண்ட் ஹியூமன் மைண்ட் சொன்னேன் இல்லையா, லிவிங் பீயிங்ஸ் மைண்ட். இப்போ லிவிங் பீயிங்ஸ் இத்தனை பில்லியன் லிவிங் பீயிங்ஸும் சேர்த்து இதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கு. எத்தனை மில்லியன் இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கு தெரியுமா, நேமிங்ஸ். So even if I understand that, I cannot change it immediately. Every parents should understand this and teach their kids. Okay,
first they should not get married, they should not get children. Even if they get children, they should not name the children. They should let the children go to some forest and live like an animal. Just a thing. And I know nobody going to do it. Okay, I'm just telling. That's my the knowledge I have taken from my intellect by watching it and analyzing it, understanding it, observing the nature. Okay, so I just want to share my knowledge, what I understood from this universe. அவ்வளோதான். ஓகே, ஸோ இது யாருமே கேட்க போகிறதுல எனக்கு தெரியும். ஐ கிவ் யூ த ஹிண்ட். ஓகே, இதை நீங்கள் மைண்டில் போட்டிங்க, கொஞ்சம் அனலைஸ் பண்ணிங்கன்னா you will catch up in next life or next life or next to next life. Atleast ஒரு 100 life கழிச்சாது இதை வந்து நீங்கள் your mind will think and try to change it. ஓகே, நன்றி, வணக்கம்.